ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நியூ மூன் மகாலய அமாவாசை ஸ்பெஷல் ரீடிங் தான் பார்க்க போறோம். மெசேஜஸ் ஃப்ரம் ஹையர் செல்ஃப். உங்களுடைய ஹையர் செல்ஃப் இந்த டைம் பீரியட்ல என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பியூட்டிஃபுல்லான யூனிகார்ன். Pile number 2 in the smiley face. Pile number 3 in the hearting. எனர்ஜி நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பைல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது ஜெனரல் ரீடிங், ரைட்? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான யூனிகார்ன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 எனர்ஜி நல்லா இருக்கு. போர்ட்டல் இஸ் வெரி குட். ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். எதர் பே லீஃப் யூஸ் பண்ணலாம், பிரியாணியில் இல்லைன்னா ஒரு பேப்பர்ல கூட நீங்க ஆசைப்பட்ட விஷயம், மினிமம் ஒரு விஷயம் இருந்தா பெட்டர். இல்லைன்னா 3 விஷஸ் வச்சுக்கோங்க. மேக்சிமம் 3 விஷஸ், மினிமம் ஒரு விஷ். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களோட விஷஸை எழுதி ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரேயர் டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஓகே, 3 கார்டு வந்திருக்கு. I'll take this. 2 of cups, Knight of Pentacles, and pile number 1. ஐ திங்க் இந்த டைம் வந்து பைல் நம்பர் 1க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபங்கள், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அது வந்து ஒரு கரெக்டான வழியில வெளிவர வாய்ப்பு இருக்கு. கோபம் இருக்கும், ஒரு எந்த விஷயத்துல அப்படின்னா, யூஸ்வலி வந்துட்டு ஏமாற்றங்கள் நிறைய அடைஞ்சிருப்பீங்க. பைல் நம்பர் 1 அந்த ஏமாற்றத்திற்கான ஒரு கோபம் இருக்கு இல்லையா, அது வெளிவரும். ஆனா இந்த டைம் ரொம்ப யோசிச்சுட்டு நிதானமா இருக்கும். உங்க செயல்கள் எல்லாமே சைலண்டா இருக்கும். சைலண்டான பிளானிங் நடக்கும். ஓகேங்களா? ஸோ எனர்ஜி ரொம்ப ஹை அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ உங்களுடைய மைண்ட் அண்ட் உங்களோட மனசு, இது 2 விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் ஒரு கீ பாயிண்ட். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நபரா இருக்கலாம். ரொம்ப வித்தியாசமா யோசிப்பீங்க. வித்தியாசமான ஒரு ஆசைகள் இருக்கும். நீங்க பேசுறதே பாதி பேத்துக்கு பிடிக்கும், பாதி பேத்துக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பீங்க எல்லாமே. ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு உங்களை புரிஞ்சிக்க கூடிய ஒரு நபர் இது வரைக்கும் கரெக்டா உங்க லைஃப்ல வந்திருக்க வாய்ப்புகள் கம்மி. வந்திருந்தாலும் நிலையா நின்றுக்க வாய்ப்பு கம்மி இல்லையா? ஒரு டைம் பாஸ் மாதிரி கொஞ்ச நாட்கள் மட்டும் இருந்துட்டு அப்புறம் ஒரு விலகி இருப்பீங்க இல்லையா? இந்த டைம் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு குட் கம்பேனியன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர காத்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஓகே, நம்ம இதெல்லாம் ஒருக்கா பார்க்கலாம்.
இப்போ நீங்க வரக்கூடிய நாட்கள்ல எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் உங்களுக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார அதுக்கான ஒரு பலன் நல்லா இருக்கும், கிடைக்கும், மோஸ்ட்லி கிடைக்கும். அது எதுவா இருக்கலாம், கெரியர் விஷயமா, வேலை விஷயமா பிளான் பண்றீங்க, இல்ல கல்யாணத்துக்கு பிளான் பண்றீங்க, அதுக்கு முடிவெடுக்க உட்காந்துருக்கீங்க, இல்ல ஃபேமிலி விஷயமா ஒரு டெசிஷன் முடிவெடுக்க உட்காந்துருக்கீங்கன்னா எஸ், இப்போ எடுக்கக்கூடிய இந்த முடிவு வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்ல அதுக்கான பதில் டெஃபினெட்லி கிடைக்கும். ஒரு சில பேர் சோல்மேட்டுக்கு வெயிட் பண்றீங்களா? எஸ், ஆன் த வே, கம்மிங் கம்மிங், அப்படிதான் இருக்கு. சரி, நல்லா இருக்கு எனர்ஜி. உங்களோட ஹையர் செல்ஃப் வந்து ஆக்சுவலி உங்களோட வந்துட்டு ஒரு கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களுக்குள்ளே அந்த உணர்வு இருந்திருக்கும், நீங்க ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி யூ ஆர் ப்ரொடெக்டட். மெடிடேட். இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நான் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. மெடிடேஷன், சைலன்ஸ். உங்களோட வார்த்தைகளை கம்மி பண்ணுங்க. எங்க பேசணுமோ அங்க மட்டும் பேசுங்க. ரொம்ப ஓவரா பேச வேண்டாம், ஓவரா ரியாக்ட் பண்ண வேண்டாம். சைலன்ஸ். ஓகேங்களா? ஏன் இப்படி ஒரு மெசேஜ் வருது? ஏன் உங்க ஹையர் செல்ஃப் இப்படி ஒரு மெசேஜை கொடுக்கறாங்க? your hard work is paying off. ஓகே, ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் கேரக்டர், பைல் நம்பர் 1. தனிமையாவே எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப போராடினீங்களோ, பொறுமையாக இருந்தீங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ, அதுக்கான பதில் வருது. ஸோ சைலன்ஸ். சைலண்டா இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டைம். ஓகேவா? பிகாஸ் எனர்ஜி நல்லா இருக்குங்கிறப்போ நீங்க வந்து கொஞ்சம் டாமினேட்டிவ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். ஓவரா டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில இடங்கள்ல. கவனம். ஓகே, keep your thoughts positive. Okay, move on. And true love is coming. End of cycle. Yes, fear of defeat. Okay, pile number 1 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு. இதுல எனக்கு ஒரு மெசேஜ் என்ன வருதுன்னா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா பயம். மேபி சிங்கிளா இருக்கிறவங்களுக்கும் சரி, கமிட்டடுக்கும் சரி, மேரீடுனாலும் உங்களுக்கு லவ் பிடிக்கும், ஆனா அந்த கமிட்மெண்ட் மேல ஒரு பயம் இருக்கு. எங்க நம்ம ஏமாந்துருவோமோ, கஷ்டப்படுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. See, அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்களா உருவாக்கி இருக்கீங்க. அது வந்து டெஃபினெட்லி நீங்க அதுல இருந்து வெளியே வரதுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் உங்க தாட்ஸை வந்து பாசிட்டிவா வைங்க. ஸோ பாசிட்டிவான பீப்புளை மீட் பண்ணுங்க. எந்த விஷயம் செஞ்சா நான் ரொம்ப பாசிட்டிவா இருப்பேன், எனக்கு வந்து நல்ல எண்ணங்கள் தான் வரும், நல்ல ஆசைகள், நல்ல ஒரு எனர்ஜி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களோ அதை கடைப்பிடிங்க. ஓகே, அண்ட் ட்ரூ லவ் இஸ் கம்மிங். ஓகேவா? ஸோ எஸ், அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து ரொம்ப ஒரே ஒரு விஷயம் வார்னிங் ஹையர் செல்ஃப் கொடுக்குறாங்க. என்னன்னா, ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. பிளானிங் இஸ் குட், பட் ரொம்ப பிளானிங் வேண்டாம். இது ஆக்ஷனுக்கான ஒரு டைம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டோன்ட் திங்க் டூ மச். கன்ஃபியூஷன்ஸ் வருதா, அதை சால்வ் பண்ணுங்க அப்பவே. ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகணும். அது வந்து ஒரு நபராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு சாப்டர் ஆஃப் லைஃபாக இருக்கட்டும், எனிதிங். ஓகே, மூவிங் ஆன்கான டைம் பீரியட் இது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களோட ஹையர் செல்ஃப் வந்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் கொடுக்குறாங்க, நம்பிக்கையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில வார்னிங் சைன்ஸும் கொடுக்குறாங்க. சைலன்ஸ். ஓகேவா? உங்களை ஒரு விஷயம், ஒரு கிளியரான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை வாட்ச் பண்றாங்க. உங்களோட எவ்ரி மூமெண்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சைலண்டா. ஸோ அதனால நீங்களும் சைலண்டா இருக்கிறது பெட்டர். ஸோ தட்
நீங்கள் என்ன பண்ணுறீங்கங்கிறது உங்களுக்கும் டிவைனுக்கும் மட்டுமே இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. அண்ட் pile number 1 கமெண்ட் செக்ஷனில் I attract true love into my life. My hard work is paying. உங்களுக்கு பிடிச்ச ஒரு affirmations also claim பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. pile number 2 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்மைலி சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். உங்களோட ஹையர் செல்ஃப் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க. pile number 2. ஓகே, ஸோ போர்ட்டல் இஸ் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல pile number 2 நீங்கள் இதர் பே லீஃப் பிரியாணியில் இல்லைன்னா வந்து பேப்பரில் உங்களோட விஷஸ் மினிமம் ஒரு வேண்டுதல் இல்லைன்னா மேக்ஸிமம் 3 விஷஸை எழுதி உங்களுக்கான ப்ரேயரை வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்க. ஓகே, அண்ட் வந்துட்டு எனர்ஜி இஸ் வெரி குட். ஓகேங்களா, கொஞ்சம் ஹையாகவுமே இருக்கும், கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஒரு நம்பிக்கையும் வந்துட்டு இருக்கும் இந்த டைமில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நெகட்டிவான தாட்ஸ் எனக்கு இருக்குங்க, ஒரே பயமாக இருக்குது. டோன்ட் வரி, எல்லாத்தையும் நீங்களாவே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்மைல். ஓகேங்களா, ஒன் ஸ்மைல் எல்லாமே சால்வ் பண்ணும். இது வந்து உங்களோட பயத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணும். பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலை, பட் உங்களோட பயத்தை வந்துட்டு சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ ஐ ரிலீஸ் நெகட்டிவிட்டி இன் மை லைஃப். என்னோட வாழ்க்கையிலும் சரி, என்னோட எண்ணங்கள்லையும் சரி, கெட்ட ஒரு நபர்களையும் நான் வந்து விளக்குகிறேன். அது மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கொட்டேஷன்ஸ் இல்லை ஒரு அஃபர்மேஷன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுங்க. ரைட், ஐ அட்ராக்ட் குட் நியூஸ். ஓகே, ஸோ பார்ப்போம். pile number 1, yes. See, எடுத்த உடனே பாருங்க, you got Tower card and one more 7 of Wands, Empress. See, cards வந்து பார்த்த உடனே ஒரு விஷயம் வந்து ரொம்ப எனக்கு I was happy because pile number 2 நான் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொன்னேன், சிரிங்கன்னு சொன்னேன், இந்த இது மாதிரி. ஆனால் உண்மையிலே அதை நீங்கள் செய்ய போகிறதுக்கான மெசேஜஸ் தான் வருது. ஓகேங்களா, pile number 2 வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் டிஸ்ட்ராய் ஆச்சோ, மோஸ்ட்லி வந்து நம்பிக்கை, லவ், பாண்டிங் இதெல்லாம் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நிறைய டிஸ்ட்ராய் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அது ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு ரீகனெக்ட் ஆகுது. இது என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களில் ஒரு ஃபெயிலியரை மட்டுமே பார்த்துட்டு இருந்த நீங்கள் ஒன்ஸ் அகெயின் ஒரு சக்ஸஸ், அதே மாதிரி அடுத்து என்ன செய்யறதுங்கிற ஒரு பாதை ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல உங்களோட ஹையர் செல்ஃப் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. ஓகே, ஜஸ்ட் பி ரெடி. உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி நான் வந்து வெரி சூன் தரப்போகிறேன். ஓகே, அண்ட் நீங்கள் யூ ஆர் ப்ரொடெக்டட், அதான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ப்ரொடெக்டட், அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அண்ட் இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு புது விஷயம் செய்ய போகிறீங்க. அந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் வந்து அந்த ஒரு காரணத்துக்காக அந்த லைஃப்பில் நிறைய ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கெரியர் விஷயம், வேலை விஷயம், கண்டிப்பாக ஏதோ பண்ணுவீங்க. ஆனால் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று உங்களவே நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. உங்களுடைய லுக் வைஸ்லையும் சரி, நீங்கள் வந்து பேசுறதுலையுமே கொஞ்சம் ஆட்டிடியூட் எதிர்பார்க்கலாம், போல்ட்னஸ் தெரியுது. உங்களோட மனசுக்குள்ளரையும் சரி, உங்கள் மைண்ட்லேயும் ஒரு நம்பிக்கைங்கிறது, எஸ் சம்மன் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான சயின்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஏஞ்சல் நம்பர்ஸ், ஃபெதர்ஸ், ரிப்பிட்டேட்டிவான ஏதோ ஒரு சைன்ஸ் தெரியும். கனவுல, ட்ரீம்ல ஏதோ ஒரு சைன் இந்த மாதத்துக்குள்ளரே வந்துட்டு ஆல்மோஸ்ட் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ உங்களை ஜஸ்ட் பி ரெடி, அதுதான் சொல்றாங்க. கொஞ்சம் லேசியா இருக்கீங்க, அதுதான் கொஞ்சம் இந்த லேசினஸை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே,
ஸோ பைல் நம்பர் 2 வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்களோட இது வரைக்கும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட டைமில் யாரெல்லாம் வந்து உங்களை ரொம்ப வந்து பேசுனாங்களோ அவங்க கர்மா ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலே நீங்கள் வர்றதுக்கான டைம். இதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். கண்டிப்பாக ஒரு சில பேர் அதுக்கு தான் சொல்லுவீங்க. லுக் அட் தி எனர்ஜி, நல்லா இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுக்கு நவ் இட் இஸ் அ டைம். And pile number 2, ஹாப்பி டியர்ஸ். கண்டிப்பாக ஹாப்பி டியர்ஸ் எதிர்பார்க்கலாம். ரொம்ப அதாவது ஒரு சில விஷயங்கள்ல அந்த ஒரு ஃபேஸை நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க. ஸோ ஒரு ஹாப்பி டியர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு சந்தோஷம், அழுகைகள் இருக்கும், ஒரு சில எமோஷன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? சரி, உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் it's a golden chance. Pile number 2, very good chance. Okay va? So emotions clear, very clear. One more na irukren. See, 10 of Pentacles. I think pile number 2 வந்துட்டு உங்களால உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்லை உங்களோட பார்ட்னரோ ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாசத்துக்குள்ளார ஏதோ ஒரு விஷயத்துல. ஓகே, ஒரு I'll take 4. Not the right time. Domination. Clouded vision. Procrastination. Okay. See, இதுதான். அதாவது நீங்க ரொம்ப வந்துட்டு எமோஷன்ஸ் இது ரெண்டு ஒரு விஷயம். அதாவது ஒரு நல்லது சொன்னாலும் இன்னொரு பக்கம் ஹையர் செல்ஃப் ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம்ல வந்துட்டு உங்களை யார் டாமினேட் பண்றான்னா நீங்க தான் உங்களை டாமினேட் பண்றீங்க. நீங்க தான் உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்றீங்க. பாஸ்ட நினைச்சு, முடிஞ்சு போன விஷயங்களை நினைச்சு, ஓவரான கற்பனைகள் மூலியமாக உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறதே இல்லை. உங்களோட எதிர்கால கனவுகள் எல்லாமே மறைஞ்சு போயிருக்கு இந்த ஒரு எண்ணங்கள்னால. நவ் இட் இஸ் அ டைம். ஓகேங்களா? அது எல்லாத்த விட்டும் வெளியே வாங்க. ஓகே, ஸோ வெரி குட் மெசேஜஸ் ஃப்ரம் ஹையர் செல்ஃப். Pile number 2, that's all. Thank you. Pile number 3, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஹார்ட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வெரி குட் போர்ட்டல் எனர்ஜியில் 3 விஷஸ், மேக்ஸிமம் 3 விஷஸ், மினிமம் 1 விஷஸ். ஓகேங்களா? ஒரு பேப்பரோ இல்லை ஒரு பே லீஃப் பிரியாணி இலையோ எடுத்து விஷஸை வந்துட்டு நீங்கள் எழுதலாம். கீப் இட் ரியல். உங்களோட விஷஸ் வந்து ரியலானதா இருக்கணும். சும்மா நான் ஃபேண்டசியெல்லாம் எழுதுறேன், நான் எழுதி ட்ரை பண்ணி பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. கீப் இட் ரியல், சீரியஸாகவுமே வந்துட்டு இருக்கணும். இந்த ஒரு டைம் பீரியட்ல பைல் நம்பர் 3க்கு ஒரு இப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க, எஸ்பெஷலி உங்களோட வேலையாக கெரியராக இருக்கட்டும், உங்களுடைய பேஷன் இருக்குல்ல, ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள், பேஷன், விருப்பங்கள், இது எல்லாத்தையுமே இந்த டைமில் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 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 சைன் கிடைச்சிரும். ஒரு மெசேஜ் எய்தர் டைரக்ட்லி வரும், நேரடியாக வரும், இல்லை மறைமுகமாவது உங்களை அதை நோக்கி வரும். உங்களுக்கு வர அந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வெரி கிளியராக இருக்கும். தட் நீங்கள் உங்களோட பேஷன், உங்களோட ஆசைப்படுற ஒரு விஷயத்த செய்ய போறீங்க. அண்ட் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கெரியரில் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை ஜாப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் வந்து லான்ச் பண்ண போறீங்க. இந்த வருஷத்துக்குள்ளேயே அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட மைண்டும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. உங்களோட இது வரைக்கும் ஒரு சின்னதாகவே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளரே யோசிச்சுக்கிட்டே இருந்த பைல் நம்பர் 3 ரொம்ப விரிவாக வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலை மேலே உங்களுக்கு ரொம்ப ஒரு லவ் இருக்கும்.
அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, உங்களோட கெரியராக இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்களோ அது இவ்வளவு நாட்களாக ஒரு லவ் இல்லாமல் செஞ்சீங்களோ இப்போ அதை ஆசைப்பட்டு விருப்பத்தோடு செய்வீங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகரிக்கும். புது விஷயத்தை ட்ரை பண்ணலாம், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற ஆசைகள் நிறைய வந்துட்டு இருக்கும். ஓகேவா? எண்ணங்களும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு ஹையா இருக்கும் இந்த டைம்ல. ஓகே, எஸ். பைல் நம்பர் என்ன கார்டோட எனர்ஜி இது? த எனர்ஜி இஸ் கெய்னிங் மொமெண்டம். நான் இப்போதான் எனர்ஜி பற்றி சொல்ல வந்தேன். டேக் டைம் டு பிரீத் அவுட். ஓகே, ஸோ ஹைப்பர் எனர்ஜி. இது என்னன்னா ரெஸ்ட் வேணுங்கிறாங்க ஹையர் செல்ஃப். அதுதான், அதாவது ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பைல் நம்பர் 3 வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி ரொம்ப டெடிக்கேட்டடான, பர்ஃபெக்டான, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு நபராக இருப்பீங்க. ஒரு வேலை எடுத்தேன்னா அதை நான் முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன். அது வந்து பர்சனல் மட்டும் கிடையாது, ப்ரொஃபஷ்னலி அப்படிதான். ஸோ ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். உங்களுடைய எனர்ஜி வந்து பார்த்துக்கோங்க, சூப்பர் ஆக்டிவாக இருக்கு இப்போ. ஸோ அது வந்து கொஞ்சம் பேலன்ஸாக இருந்தால் நல்லது. ஓகே, over analyzing, get more information. Okay, got blank paper. It's going to be okay. See, இந்த டைம்ல ஏதோ ஒரு வாய்ப்பு வருதுங்க. So you got that blank paper. ஸோ ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு வருது. அது எந்த ஒரு விஷயத்துக்குங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி சர்ப்ரைசிங்காக தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி என்ன ஒரு வரக்கூடிய அந்த வாய்ப்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது வந்து புதுசாக நீங்கள் அதை மற்றவங்களுக்கு ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி சைலன்ஸ். பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 ஒரு பவுண்டரிஸுங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பிகாஸ் இந்த வரக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு வந்துட்டு உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கும் அது தேவைதான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபைட்டிங் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ சைலன்ஸாக இருங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் I attract more peaceful moments in my life. I am relaxed, I am confident. I am very good at giving and receiving love. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு அஃபர்மேஷன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கிளைம் பண்ணுங்க. இது வந்து ஒரு வெரி திங். ஆல்வேஸ் ஐ சே பிளாங்க் பேப்பர் இஸ் ஆல்வேஸ் அ பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். எதிர்பார்த்திருக்கவே மாட்டேங்க, திடீர்னு அந்த சர்ப்ரைசஸ் வரும். ஓகே, ஸோ டோன்ட் வரி. எனர்ஜி அண்ட் ரிலாக்ஸேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஓவர் அனலைஸ், அதாவது ஒரு பாசிட்டிவ்னு இருந்தால் நெகட்டிவுமே வந்து ஹையர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஓவராக அனலைஸ் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்துக்கு அவ்வளவு அனலைஸ் எல்லாம் தேவை கிடையாது. பர்ஃபெக்ஷனிஸ்ட்னாலும் ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான் பைல் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு பவுண்டரிஸை ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க, ரிலாக்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலுமே வித்தியாசமான மெசேஜஸ் பார்த்தாச்சு. பட் ஹையர் செல்ஃப் கிட்ட இருந்து வெரி குட் மெசேஜஸ் ஆல்சோ ரிசீவ் பண்ணிட்டீங்க. நன்றி.